ஓம் சாந்தி. நான் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு இந்த தேகத்திலிருந்தும் விடுபட்டு என்னை நான் ஒரு ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். நான் இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சிந்தனை செய்து அதை நடைமுறைப்படுத்துகின்றேன். பிராமணனாகிய நான் தான் தேவதையாக ஆகின்றேன். எனக்குத்தான் தந்தையின் சிரேஷ்ட வழி கிடைத்திருக்கிறது என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த இரும்பு யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றவும், பழையதை புதியதாக ஆக்கக்கூடிய ஆர்வம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சேவையின் போதையை நிலையாக வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதையுடன் இருக்கின்ற ஆத்மா. நான் கிரீடம் அணிந்திருக்கக்கூடிய ஆத்மா. நான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகக்கூடிய லட்சியம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தான் இரட்டை கிரீடம் உள்ள தேவி தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த படிப்பின் மூலமாக தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. இது ஸ்ரீ ஸ்ரீ சிவத்தந்தையின் வழியாகும். சிவத்தந்தை எனக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையுடைய ஆத்மா. நான் பரமாத்மாவின் வழி மூலம் சிரேஷ்டமானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் 5000 ஆண்டிற்கு முன்பு போல தந்தையை சந்திக்கின்ற ஆத்மா. நான் அதிகமாக படிப்பின் போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் என் தலை மீது இரட்டை கிரீடம் வரும்படியான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எதிர்காலத்தில் பல பிறவிகளுக்கு இரட்டை கிரீடதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ராஜயோகம் கற்று ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நான் சொர்க்கவாசியாக ஆகின்ற ஆத்மா. நான் லட்சுமி நாராயணனை போன்று ஆகப்போகிறேன் என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் ராஜயோகம் கற்றுக்கொண்டு தேவதையாக இரட்டை கிரீடதாரியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எதிர்காலத்தில்
உயர்ந்த பதவி அடைவதற்காக கல்வியை கற்கின்ற ஆத்மா. நான் ஒரே ஒரு முறைதான் பரித்தத்திலிருந்து பாவனமாக ஆகின்ற ஆத்மா. நான் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவராக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக நிலையான ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் யுக்திகள் மூலமாக சதா மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஆத்மா. ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு தந்தை வந்ததும் இந்த உலகம் சொர்க்கமாக உருவாகி விடுகின்றது. நான் ஸ்ரீ ஸ்ரீ சிவத்தந்தையின் உயர்வான அறிவுரைப்படி நடந்து என்னை உயர்வானவராக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் பகவானின் வழிமுறையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரிய படிப்பின் போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் நன்மை செய்வதற்கான யுக்திகளை உருவாக்குகின்ற ஆத்மா. நான் அனைவர் மீதும் சுபபாவனை வைத்து ஒருவருக்கொருவர் உண்மையான மரியாதை செலுத்துகின்ற ஆத்மா. நான் நிரந்தரமாக தந்தையுடன் இருக்கும் அனுபவத்தின் மூலம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒத்துழைப்பு தந்து சகயோகியாக இருக்கும் ஆத்மா. நான் தந்தையின் நினைவில் புத்தியின் மூலமாக சதா தந்தையுடன் இணைந்திருக்கின்ற ஆத்மா. நான் யோகியாகி ஒவ்வொரு நொடியும் எண்ணம், சொல், செயல் யாவிலும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஆத்மா. நான் இன்னலை களைந்து சமாதான சுரூபமாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுள் இருக்கும் நேர்முகமான மற்றும் மறைமுகமான பந்தனங்களின் பட்டியலை முன்னால் வைக்கின்ற ஆத்மா. நான் பந்தனங்களை களைந்தே தீருவேன் என்ற லட்சியம் வைத்திருக்கின்ற ஆத்மா. இப்போது இல்லையே எப்போதும் இல்லை என்ற பாடத்தை உறுதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் எனது பிறப்புரிமையை பெற்று ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் ட்ரஸ்டியாகி விடுபட்டு இருக்கின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதி அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக வாக்தாதாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட
ஒவ்வொரு சுமானங்களையும் முழு நாளில் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.